அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல ஆல்டிஹைடுகளை மட்டும் தயாரிக்கும் முறைகளை பத்தி தான் பார்க்க போறோம். ரோசன்மன் ஒடுக்கம், ஸ்டீஃபனின் வினை, சயனைடுகளின் தேர்ந்த ஒடுக்க வினை, இந்த முறைகள் மூலமா ஆல்டிஹைடுகளை நம்மளால தயாரிக்க முடியும். இந்த 3 முறைகளையும் தனித்தனி வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ரோசன்மன் ஒடுக்கம் பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த முறை ஆல்டிஹைடை தயாரிக்கக்கூடிய முறை அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய விளைபொருள் யாரு? ஆல்டிஹைட் தான். ஆனா இந்த ஆல்டிஹைடை யாருக்கிட்ட இருந்து இந்த முறையில தயாரிக்கிறோம்? ரோசன்மன் ஒடுக்க வினையில அமில குளோரைடுகள்ல இருந்து ஆல்டிஹைட் தயாரிக்கப்படுகிறது. அப்ப நமக்கு அமில குளோரைடுனா என்னன்னு தெரியணும். நமக்கு கரிம அமிலத்தோட ஃபார்முலா தெரியும், RCOOH இல்லையா? இப்ப இந்த OHக்கு பதிலா Cl இருக்கு, RC+O, அது அப்படியே இருக்கு. OHக்கு பதிலா Cl, இதுதான் அமில குளோரைடு. வினை பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள், RC+O Cl, சரியா? இது இங்க ஹைட்ரஜன் ஏற்றம் நடக்குது, மூலக்கூறு ஹைட்ரஜன் இன்வால்வ் ஆகுது, அதனால +H2 போடணும். இப்ப இந்த வினையை நிகழ்த்துற முக்கியமான வினை காரணி தான் இந்த ரோசன்மன் ஒடுக்க வினைக்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க பேரியம் சல்பேட் கொண்ட பெல்லேடியம் தான் வினைக்காரணியா பயன்படுத்தப்படுகிறது. பெல்லேடியம்க்கு PD, BaSO4. அப்போ பெல்லேடியம் இங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெல்லேடியம் வினைவேக மாற்றி. அப்போ BaSO4 யாரு? இது யாருன்னா இந்த வினைவேக மாற்றியோட நச்சு. இப்ப விளைபொருளை நம்ம ஈஸியா எழுதிடலாம், ஏன்னா நமக்கு ஆல்டிஹைட் தான் கிடைக்கும். இந்த R அப்படியே இருக்கு, C+O இருக்கு, இந்த Cl போயிட்டு அதுக்கு பதிலா H வந்துடும். அப்ப இது என்னது? CHO வருது, ஆல்டிஹைட் தானே. பிளஸ் இதுல இருக்க இன்னொரு ஒரு ஹைட்ரஜன் இங்க Clக்கு பதிலா போயிடுச்சு. இந்த Clலும் இங்க இருக்க ஒரு Hம் சேர்ந்து HCl துணை விளைபொருள் நமக்கு கிடைக்கும். சோ இத இப்ப நம்ம ஒரு எடுத்துக்காட்டா எழுதலாம். இப்ப இந்த Rக்கு பதிலா CH3 போடுவோம். அப்ப ஃபார்முலா என்ன ஆகும்? CH3 C+O Cl. இது அசிட்டிக் அமிலத்தில இருந்து கிடைக்கக்கூடிய குளோரைடு, அதனால இதுக்கு பேரு அசிட்டைல் குளோரைடு. பிளஸ் ஹைட்ரஜன் போடுறோம். வினைவேக மாற்றி பெல்லேடியம், வினைவேக மாற்றியோட பெல்லேடியத்தோட நச்சு BaSO4. அப்ப என்ன ஆகுது? ஆல்டிஹைட் கிடைக்குது. இங்க R இருக்கிறதுனால R போட்டிருக்கோம், இங்க CH3 இருக்கு. அப்ப நம்ம என்ன போட்டணும்? CH3 C+O H. அப்ப இது யார்? இது அசிட்டால்டிஹைடு. IUPAC நேம் சொன்னா 2 கார்பன் இருக்கு, ஈத்தேன் எத்தனால். கூட நமக்கு துணை விளைபொருள் என்ன கிடைக்கும்? HCl கிடைக்கும், சரியா? சோ இதுதான் ரோசன்மன் ஒடுக்க வினை. எக்ஸாம்ல ரோசன்மன் ஒடுக்க வினை பற்றி எழுதுக அப்படின்னு கேட்டா, இந்த சமன்பாடை மட்டும் இந்த கண்டிஷனோட நீங்க எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. வேற எந்த விளக்கமும் நீங்க எழுத தேவையில்லை. ஆனா இந்த வினாவை பொறுத்த வரைக்கும், இந்த வினையை பொறுத்த வரைக்கும் கூடுதலா 2 சின்ன வினாக்கள் கேட்கலாம். ஒன்னு என்னன்னா, இங்க வினைவேக மாற்றியா பெல்லேடியம் யூஸ் பண்றோம், ஏன் நச்சுவா BaSO4 யூஸ் பண்ணணும், அதோட பங்கு என்ன? இது ஒரு வினா, சரியா? இந்த வினாவுக்கு விடை என்ன அப்படிங்கறத முதல்ல பார்த்துடலாம். இந்த வினை பாத்தீங்கன்னா ஒரு ஒடுக்க வினை. இந்த வினையில நமக்கு அசிட்டோடிஹைட் தான் வேணும். இப்ப ஏன் இது ஒடுக்க வினைனா, Cl போயிட்டு H வந்திருக்கு பாருங்க, அப்போ ஹைட்ரஜன் வந்திருக்கு, அப்ப அது ஒடுக்கம் தானே, சரியா? ஹைட்ரஜன் வந்தா ஒடுக்க வினை. ஆனா இந்த BaSO4 சேர்க்கலனா இந்த அசிட்டால்டிஹைடு இன்னமும் ஒடுக்கம் அடைஞ்சு ஆல்கஹாலா மாறிடும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஒரு ஆல்டிஹைடு ஒடுக்கம் அடைஞ்சா ஆல்கஹால் கிடைக்கும்னு. இப்போ நம்ம இந்த வினைவேக மாற்றியின் நச்சுவை மட்டும் நம்ம யூஸ் பண்ணலனா நமக்கு அசிட்டால்டிஹைடு கிடைக்காது, இங்க ஆல்கஹால் கிடைக்கும். ஸோ அதை தடுக்கிறதுக்காக, முக்கியமா இந்த ஸ்டெப்போட இந்த வினை நிறுத்துறதுக்காக தான் இந்த பெல்லேடியம் அப்படிங்கிற வினைவேக மாற்றியோட
செயல்திறனை கொஞ்சம் குறைச்சா இது இங்கே நின்றுடும். அதுக்காக ஒரு நச்சுவை சேர்க்குறோம், அதுதான் BaSO4. ஸோ நான் இவ்வளோ விளக்கம் சொன்னாலும் நீங்கள் BaSO4 வினைவேக மாற்றியின் நச்சாக செயல்படுகிறது. இது அசிட்டால்டிஹைட் மேலும் ஒடுக்கமடைந்து ஆல்கஹாலை தராமல் உருவாக்காமல் இருப்பதற்காக பயன்படுத்தப்படுகிறதுன்னு எழுதினாலே உங்களுக்கு அதுக்கான மார்க்கை கொடுத்துருவாங்க. இன்னொரு முக்கியமான வினா என்ன இங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோசன்முண்ட் ஒடுக்கம் மூலமாக ஒரு ஆல்டிஹைடை தயாரிக்க முடியாது. அது என்ன ஆல்டிஹைட்னா ஃபார்மால்டிஹைடை தயாரிக்க முடியாது. ஸோ அதையும் உங்களுக்கு 1 மார்க்கில் கேட்கலாம். ஸோ ரோசன்முண்ட் ஒடுக்க வினையின் மூலமாக ஃபார்மால்டிஹைடை தயாரிக்க முடியாது. இவ்வளவு தான் ரோசன்முண்ட் ஒடுக்க வினை. உங்களுக்கு இந்த வினை புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.